Dear 5th standard students, இப்போ நம்ம பார்க்க போகிறது grammar class. ஆல்ரெடி ஃபஸ்ட் டேர்ம் எக்ஸாமினேஷனுக்கு 7 எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். இப்போது இந்த கிளாஸில் நம்ம 8th எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? டென்ஸ் ஃபார்ம்ஸ். என்னது? டென்ஸ் ஃபார்ம்ஸ். அதாவது டென்சஸ் அப்படின்னா தமிழில் அழகாக சொல்லுவாங்க காலங்கள். தமிழில் என்ன சொல்லுவாங்க? காலங்கள். எப்படி சொல்லுவாங்கன்னா இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. தட் இஸ் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ஃப்யூச்சர் டென்ஸ். எதெல்லாம் கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சோ அது பாஸ்ட் டென்ஸ். எந்த விஷயம் இப்போ நடந்துட்டுருக்கோ அது ப்ரெசன்ட் டென்ஸ். எது இனிமேல் நடக்க போகுதோ அது ஃப்யூச்சர் டென்ஸ். உங்களுக்கு தெரியும் பகவத்கீதா. வாட் டு யூ மீன் பை பகவத்கீதா? அது நம்மளோட ஹோலி புக்கு, ஹிந்துஸோட ஹோலி புக்கு. மகாபாரதால பாண்டவாஸ் கௌரவாஸ் 2 பேருமே ஆப்போசிட் சைட்ஸில் வாருக்காக நிற்பாங்க. அப்போ பாண்டவாஸ்க்கு யார் ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னா லார்ட் கிருஷ்ணா. கௌரவாஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. எக்ஸாம்பிள் பலராமாவும் கௌரவாஸ்க்கு சப்போர்ட் பண்ணுவார், பீஷ்மா கௌரவாஸ்க்கு தான் சப்போர்ட் பண்ணுவார். ஓகேவா? கர்ணன். ஓகேவா? அந்த கர்ணன் அவர் ஆக்சுவலி பாண்டவாஸுடைய எல்டர் பிரதர். ஆனால் அவருமே கௌரவாஸ் கிட்ட தான் சப்போர்ட்டாக நிற்பாங்க. ஸோ இவங்க 2 பேர்த்துக்கும் வார் நடக்கும்போது பாண்டவாஸில் இருக்கிற அர்ஜுனா, ஃபேமஸ் ஆர்ச்சர், பவ் அண்ட் ஆரோ ஷூட் பண்ணுறதுல ஃபேமஸான பர்சன், அந்த அர்ஜுனா சடனாக என்ன சொல்லுவார் அப்படின்னா, இல்லை நான் ஆப்போசிட்டில் நிற்கிறது என்னுடைய கிராண்ட்ஃபாதர், என்னுடைய பிரதர்ஸ் எல்லோரும் நிற்கிறாங்க. நான் எப்படி அவங்களுக்கு ஆப்போசிட்டாக நான் வார் பண்ணுவேன், என்னால் சண்டை போட முடியாது, ஃபைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவார் ஒரு பாயிண்டில். ஸோ அப்போ லார்ட் கிருஷ்ணா என்ன சொல்வார் அப்படின்னா, இல்லை என்ன தான் அவங்கெல்லாம் உன்னுடைய கிராண்ட்ஃபாதர், உன்னுடைய பிரதர்ஸாக இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க, பேட் பீப்புளோட சேர்ந்துட்டாங்க, அதனால் நீ கண்டிப்பாக சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சில அட்வைசஸ் கொடுப்பார். அதுதான் பகவத்கீதா. பகவத்கீதா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பகவத்கீதாவில் லார்ட் கிருஷ்ணா ஒரு சில வேர்ட்ஸ் சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, நடந்தது நன்றாகவே நடந்தது, எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கின்றது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதுதான் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். எது நடந்து முடிஞ்சிருச்சோ அது நல்லதாகவே நடந்துருச்சு, எது நடந்துட்டுருக்கோ அதுவும் நல்லதாகவே தான் நடக்குது, எது இனிமேல் நடக்க போகுதோ அதுவும் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு அப்போவே அவர் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸை பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காரு. ஓகேவா? இது பகவத்கீதாவில். ஒரு சின்ன ஸ்டோரியோட நம்ம இந்த டென்ஸ் ஃபார்ம்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு தெரியும் கிங் சாலமன். கிங் சாலமன் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு வைஸ் பர்சன், இன்டெலிஜென்ட்டான ஒரு கிங்கு. ஓகேவா? அந்த கிங் சாலமன் அவரே ரொம்ப இன்டெலிஜென்ட். அவரோட கோர்ட்டில் அவருக்கு கீழே இருக்கிற மினிஸ்டர்ஸில் ஒரு மினிஸ்டர் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருப்பார். ஓகேவா? கிங் சாலமனுக்கு அது ஒரு மாதிரி இருந்தது, ஜெலஸாகவே இருந்தது. ஏன் அப்படின்னா, நம்மளை தான் எல்லோரும் வைஸ் பர்சன், இன்டெலிஜென்ட் பர்சன், நாலேஜபிள் பர்சன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோர்ட்டில் இருக்கிற ஒரு மினிஸ்டரும் நம்மளை விட இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறாரே, எந்த ப்ராப்ளம் கொடுத்தாலும் சால்வ் பண்ணிடுறாரே, இவரை எப்படியாவது கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வைக்கிறார், ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறார். என்ன டெஸ்ட் அப்படின்னா, கிங் சாலமன் அந்த மினிஸ்டரை கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ எனக்கு ஒரு ரிங்கு, மோதிரம் கொண்டுட்டு வரணும். ஓகேவா? ஒரு மோதிரம் கொண்டுட்டு வரணும். அந்த மோதிரத்தை நான் பார்க்கும்போதெல்லாம் நான் ஹாப்பியாக இருந்தேன்னா சேடாக ஆயிடணும், சேடாக இருந்தேன்னா ஹாப்பியாக மாறிடணும். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் வர மாதிரி எனக்கு ஒரு மந்திர மோதிரம் எனக்கு வேணும், அப்படிப்பட்ட ஒரு மோதிரத்தை நீ கொண்டுட்டு வரணும்
அப்படின்னு சொல்லிட்டாரு கிங் சாலமன். ஸோ அந்த மினிஸ்டருக்கு ஒரே யோசனை, எப்படி இது ஒரு மோதிரத்தை பார்த்தா சந்தோஷமாக இருந்தால் சேடாயிடணுமா, சேடாக இருந்தால் சந்தோஷமாயிடணுமா, எப்படி கொண்டுட்டு வர்றது? சரி நான் கொண்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போகிறாரு. நீ எப்போ கொண்டுட்டு வரையோ அப்போ தான் இந்த கோர்ட்டுக்குள்ளே நீ வரணும்னு ஒரு கண்டிஷனும் போட்டார் கிங் சாலமன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மினிஸ்டரும் போகிறாரு. தேடுறாரு. அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு மோதிரம் கிடைக்கவே இல்லை. 2 months ஆச்சு, 3 months ஆச்சு. ஆஃப்டர் 6 months லேட்டர் அப்படின்னா 6 மாதத்துக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கெட் வழியாக நடந்து போயிட்டுருக்காரு அந்த மினிஸ்டர். அப்போது ஒரு ஷாப்பில் ஒரு ரிங்கை பார்க்குறாரு, ஒரு மோதிரத்தை பார்க்குறாரு. அந்த மோதிரத்தில் என்ன ரைட் பண்ணியிருக்குன்னா அதில் ஒரு சென்டென்ஸ் மாதிரி ரைட் பண்ணியிருக்கு, இதுவும் கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு எழுதியிருக்காரு. உடனே அந்த மோதிரத்தை அந்த ஷாப்கீப்பர்கிட்ட எவ்வளோ அமௌண்ட்டோ அதை பே பண்ணி அந்த மோதிரத்தை வாங்கிக்கிட்டு வேகமாக அடுத்த நாளே கிங் சாலமனோட கோர்ட்டுக்கு போகிறாரு. ஸோ 6 months கழித்து உள்ளே வரும்போது சாலமனுக்கு ஒரே டவுட்டு, என்ன 6 மாதம் கழித்து இந்த மினிஸ்டர் வராரு, நான் சொன்ன மாதிரி மந்திர மோதிரத்தை வாங்கியிருப்பாரோ அப்படின்னு அவருக்கு ஒரு டவுட்டு. ஸோ கேட்குறாரு, என்ன நான் சொன்ன மாதிரி மோதிரத்தை வாங்கிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த மினிஸ்டர் சொல்கிறாரு, வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறார். எங்கே காமி அப்படின்னு ஷோ தட் ரிங் டு மீ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே அந்த மினிஸ்டர் அந்த ரிங்கை கொடுக்குறாரு. அதில் என்ன ரைட் பண்ணியிருக்குன்னா இதுவும் கடந்து போகும் அப்படின்னு ரைட் பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன புரியுது அப்படின்னா, இதுவும் கடந்து போகும்னா இப்போ நீங்கள் இருக்கிற இந்த சிச்சுவேஷன் வந்துட்டு பெர்மனண்ட் கிடையாது. நீங்கள் எப்போல்லாம் பயங்கர சந்தோஷமாக இருக்கீங்களோ அப்போ அந்த மோதிரத்தை எடுத்து பாருங்கள், அதில் என்ன இருக்கும், இதுவும் கடந்து போகும்னு இருக்கும். அப்போ ஹாப்பியாக இருக்கும்போது இதெல்லாம் பெர்மனண்ட் கிடையாதுப்பா, உனக்கு சந்தோஷங்கிறது எப்போவும் இருந்துக்கிட்டே இருக்காது அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். உடனே எல்லோரும் என்ன ஆயிடுவாங்க, அச்சுச்சோ நம்ம இன்றைக்கி ஒரு நாள் தான் இப்போ சந்தோஷமாக இருப்போமா அப்படின்னு நினச்சிட்டு உடனே சேட் ஆயிடுவோம். ரொம்ப சேடாக இருக்கும்போது அந்த மோதிரத்தை எடுத்து பார்த்தா என்ன இருக்கும், இதுவும் கடந்து போகும் அப்படின்னு இருக்கும். அப்போ ரொம்ப சோகமாக இருக்கும்போது அதை எடுத்து பார்த்தா அப்போ என்ன நமக்கு தோணும், இன்றைக்கி தான் நமக்கு ஏதோ கஷ்டம் வந்திருக்கு, அப்போ நாளைக்கு நம்ம என்ன ஆகிடலாம், எப்படியும் நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு ஹாப்பி ஆகிடுவோம். ஸோ சோகமாக இருக்கும்போது பார்த்தா இது போயிடும், நம்ம இனிமேல் ஹாப்பி ஆகிடுவோம், சந்தோஷம் ஆகிடுவோம். சந்தோஷமாக இருக்கும்போது அந்த மோதிரத்தை பார்த்தா அச்சுச்சோ நமக்கு சந்தோஷம் வந்துட்டு இப்போ பெர்மனெண்ட்டாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சேட் ஆகிடுவோம். ஸோ அதுதான் இதுவும் கடந்து போகும் அப்படின்னா, எதுவுமே வந்துட்டு பெர்மனண்ட் கிடையாது, எதுவுமே பெர்மனண்ட் கிடையாது, ஹாப்பியும் பெர்மனண்ட் கிடையாது, சேடும் பெர்மனண்ட் கிடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு ஸ்டோரி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஸோ இப்போ நம்ம டாபிக் உள்ளே போகலாம். பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓகேவா? இதில் பாருங்கள், அந்த பையன் வந்துட்டு ரன் பண்ணுறான். ஓகேவா? ஸோ பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா அவன் ரன் பண்ணி முடிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். நவ் அப்படிங்கிற அந்த இதுக்கு வரும்போது பாருங்கள், அவன் ஓடிக்கிட்டே இருக்கான்னு அர்த்தம். ஃப்யூச்சர்லேயும் ஓடிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு அர்த்தம். அப்போ அவன் ஓடுனா, ஓடிக்கிட்டு இருக்கான், ஓடுவான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். பாஸ்ட்டு, ப்ரெசண்ட்டு, ஃப்யூச்சர். நீங்கள் எல்லோரும் இப்போ 5th standard படிக்கிறீங்க, நீங்கள் எல்கேஜி, யூகேஜி, 1st standard, 2nd standard படித்ததெல்லாம் பாஸ்ட். இப்போது நீங்கள் 5th படிக்கிறீங்க இல்லையா, அதுதான் ப்ரெசண்ட். அதுதான் என்னது, ப்ரெசண்ட். 6th, 7th, 8th இல்லை நீங்கள் காலேஜ் படிக்கலாம், எம்பிபிஎஸ் படிக்கலாம், இன்ஜினியரிங்க்கு படிக்கலாம், என்ன படிக்க போகிறீங்களோ அது ஃப்யூச்சர். அது என்னது, ஃப்யூச்சர். ஓகேவா? ஸோ இதுதான் பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸ். ஓடுனா, ஓடிட்டுருக்கான், ஓடிக்கிட்டே ஓடுவான் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ அந்த பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ், ஃப்யூச்சர் டென்ஸில் நம்ம இப்போ ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ப்ரெசன்ட் டென்ஸ். என்ன பார்க்க போகிறோம், ப்ரெசன்ட் டென்ஸ். நிகழ்காலம், இப்போ என்ன நடக்குதோ அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ என்ன நடக்குதோ அதுதான் என்னது, ப்ரெசன்ட் டென்ஸ். இப்போ கொரோனா அஃபெக்ட் ஆகி அந்த ஸ்ப்ரெட் ஆகிற அந்த டைமில் லீவில் இருக்கோமா, ஸோ இதுதான் ப்ரெசண்ட்டு. ஓகேவா? ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட்னாலும் ப்ரெசன்ட் டென்ஸ்னாலும் ஒரே மீனிங் தான். ப்ரெசன்ட் டென்ஸ் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். உடனே சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் வேறையாக இருக்குமோ அப்படின்னு நினச்சி பயப்பட வேண்டாம். சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் அண்ட் ப்ரெசன்ட் டென்ஸ் போத் ஆர் ஈக்குவல். ஓகேவா? இப்போ பாருங்கள், எக்ஸசைஸ் 8 டென்சஸ் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா?
ஸோ பிஃபோர் வி என்டர் இன்டு த எக்ஸசைஸ் அதுக்கு சில சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன இருக்குது? சில கண்டிஷன்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ உனக்கு ப்ராக்கெட்டில் சில வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. ஒரு சென்டென்ஸ் கொடுத்து அதோட ப்ராக்கெட்டில் ஒரு வெர்பு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. என்ன கொடுத்துருவாங்க? ஒரு வேர்பு ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த வேர்பு ஃபார்மை நீ அப்படியே டேஷில் எழுத போறியா இல்லை எஸ்ஸு சேர்த்து எழுத போறியா? எங்கெல்லாம் அப்படியே எழுதணும், எந்தெந்த இடத்துலலாம் எஸ்ஸு சேர்த்து எழுதணும், இதுதான் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். இதுதான் என்னது? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? ஸோ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்னாலே நம்ம டெய்லி நம்ம பண்ணுற நம்மளுடைய ஹேபிட்ஸ், டெய்லி நம்ம பண்ணுற ஹேபிட்ஸ் இல்லை டெய்லி ரிப்பீட்டடாக நம்ம செஞ்சிட்ருக்கிற வேலை, ரிப்பீட்டடாக செஞ்சிட்ருக்கிற வேலை அப்படிலாம் வரும்போது, இல்லை ஒரு ட்ரூத்தை பற்றி, உண்மை ஃபேக்டை பற்றி பேசும்போது கண்டிப்பாக எஸ்ஸு சேர்த்து எழுதணும். அவங்க ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க அந்த வேர்டோட எஸ்ஸு சேர்த்து எழுதணும். என்னென்னலாம் நம்ம டெய்லி செய்கிற வேலைகள், இல்லை ரிப்பீட்டடாக நம்ம எப்போவும் செஞ்சிட்ருக்கிற விஷயம், இல்லைன்னா ட்ரூத்து ஃபேக்ட்டுன்னு சொல்லுவாங்கள்ல அது, இதெல்லாம் வரும்போது ப்ராக்கெட்டில் இருக்க வேர்டோட எஸ்ஸு சேர்த்து எழுதணும். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். இதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஷீ ரன்ஸ் இன் த பார்க் எவ்ரி டே. அவள் டெய்லியும் பார்க்கில் ரன் பண்ணுவா. ரன் மீன்ஸ் ஜாகிங் கூட வச்சுக்கலாம். ரன் பண்ணிக்கிட்டே இருப்பா, ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பான்னு அர்த்தம். அங்கே ஏன் ரன்ஸுன்னு கொடுத்துருக்காங்க? ஏன்னா இது அவள் டெய்லி பண்ணுற ஒரு விஷயம். ரிப்பீட்டடாக எப்போவும் அவள் செய்கிறது. அதனால் அந்த இடத்துல ரன்ஸ் வெர்போட எஸ்ஸு சேர்த்து எழுதியிருக்காங்க. புரியுதா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸோ ரிப்பீட்டடாக நம்ம எப்போவும் செய்கிற ஒரு மேட்ரை பற்றி சொல்லியிருந்தாங்கன்னா வெர்போட எஸ்ஸு சேர்த்து எழுதணும். ரன்னுன்னு கொடுத்துருப்பாங்க ப்ராக்கெட்டில், நீ ரன்ஸுன்னு எழுதணும். கம்முன்னு கொடுத்துருப்பாங்க, நீ கம்ஸுன்னு எழுதணும். ஓகேவா? அதுவே செகண்ட் உனக்கு கண்டிஷன் என்னென்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ப்ளூவில். ஆல்வேஸ், யூஷுவலி, ஆஃபன், சம்டைம்ஸ், ரேர்லி, பேர்லி, ஹார்ட்லி, எவர், செல்டம், டெய்லி, ரெகுலர்லி, எவ்ரிடே, இந்த மாதிரியான வேர்ப்ஸ் வரும்போது, இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வரும்போது, இந்த வேர்டு உங்களுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருந்ததுன்னா அப்போ கண்டிப்பாக எஸ்ஸு சேர்த்து எழுதணும். அப்பையும் வெர்பு கூட எஸ்ஸு சேர்த்து எழுதணும். ஆல்வேஸ் அப்படின்னா எப்போவும் அப்படின்னு அர்த்தம். யூஷ்வலி அப்படின்னா யூஷ்வலாக, ரிப்பீட்டடாக அப்படின்னு அர்த்தம். ஆஃபன் அப்படின்னா அடிக்கடி அப்படின்னு அர்த்தம். சம்டைம்ஸ் அப்படின்னா எப்போவாவது அப்படின்னு அர்த்தம். ரேர்லி அப்படின்னாலும் ரொம்ப ரேராக, எப்போயாச்சும்ப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுதான். பேர்லி அப்படின்னா எப்பயாவது, ரொம்ப நாள் கிடையாது, எப்பயாவது சின்ன சின்ன டைமில் அப்படின்னு அர்த்தம். ஹார்ட்லி எவர் அப்படின்னா எப்பயாவது ஒரு தடவைன்னு அர்த்தம். செல்டம் அப்படின்னா பார்க்கிங் டாக் செல்டம் பைட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, குறைச்சிட்ருக்க நாய் எப்போவுமே கடிக்காது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த செல்டம். டெய்லினா டெய்லி செய்கிற வேலை, ரெகுலர்லினா ரெகுலராக, கண்டினியூஸாக, ரொட்டீனாக செய்கிறது, எவ்ரிடேனா ஒவ்வொரு நாளும். இந்த மாதிரியான வேர்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்க சென்டென்ஸில் இருந்ததுன்னா அப்போவும் நீ கொடுத்துருக்க வேர்டோடைய வெர்போட எஸ்ஸு சேர்த்து எழுதணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன சொன்னேன், நம்ம டெய்லி செய்கிற ரிப்பீட்டடாக செய்கிற ஆக்ஷன்ஸாக இருக்கணும். இல்லை ட்ரூத்து, உண்மை, நடக்கிற உண்மையை பற்றி சொல்லியிருந்தா. ஃபார் எக்ஸாம்பிள், ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். ஐஸ் க்யூபை வாட்டரில் போட்டால் அது என்னவாகும்? ஃப்ளோட் ஆகும். கண்டிப்பாக அதுதானே, மிதக்கும். இது உண்மை தானே, இதை யாராவது மாற்றி சொல்ல முடியுமா? முடியாது. சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் ஈஸ்ட் சைடு தான் ரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் உண்மை தானே, இதை யாராவது மாற்ற முடியுமா? முடியாது. அப்போ உண்மை நிகழ்வுகளை சொல்லும் பொழுதும் எஸ்ஸு சேர்த்து எழுதணும். இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்திருந்தாலும் எஸ்ஸு சேர்த்து எழுதணும். அதுக்கப்புறம் அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஹீ, ஷீ, இட். இந்த ஹீ ஒரு பையனை பற்றி பேசியிருந்தாலோ, ஷீ ஒரு பொண்ணை பற்றி பேசியிருந்தாலோ, இட் ஒரு நான் லிவிங் திங்கை பற்றி பேசியிருந்தாலோ அப்போவும் நீங்கள் என்ன பண்ணணும்? கொடுத்துருக்க வெர்போட எஸ்ஸு சேர்த்து எழுதணும். சொல்லுங்கள். ஹீ, ஷீ, இட். ஹீ
னா ஒரு பையனை பற்றி, ஷீ அப்படின்னா ஒரு கேர்ளை பற்றி, இட் அப்படின்னா ஒரு நான் லிவிங் திங்கை பற்றி, அது அனிமலாக இருக்கலாம், நான் லிவிங் திங்னா ஒரு ஆப்ஜெக்ட்டு, இல்லைனா அனிமல்ஸை பற்றியோ பேர்ட்ஸை பற்றியோ கூட சொல்லியிருக்கலாம். இந்த ஹீ ஷீ இட்டை பற்றி அந்த சென்டென்ஸ் வந்திருந்ததுன்னா கண்டிப்பாக வெர்போட எஸ் சேர்த்து எழுதணும், ஓகேவா. அதுவே ஐ யூ வி தே, ஐனா என்னை பற்றி, யூனா ஒன்றை பற்றி உங்களை பற்றி, ரெண்டுத்துக்குமே யூ தான் வரும். முன்னாடி நிற்கிற ஒரு பர்சனை பற்றி பேசினாலும் யூ தான், முன்னாடி இருக்க நிறைய பர்சனை பற்றி பேசினாலும் யூ தான். நெக்ஸ்ட்டு வீனா நாங்கள், ஸோ நாங்கள் எல்லாத்தையும் பற்றி பேசினாலும் வி. தேனா அவர்கள், வீணா நாங்கள், தேனா அவர்கள். ஐனா என்னது நான், யூனா நீ நீங்கள். ஸோ ஹீ ஷீ இட்டுன்னு வந்திருந்தா மட்டும்தான் எஸ் சேர்த்து எழுதணும். ஐ யூ வி தே அப்படின்னு அந்த சென்டென்ஸில் வந்திருந்ததுன்னா அதுக்கு நீங்கள் எஸ் சேர்த்து எழுதக்கூடாது, அப்படியே அந்த வெர்பை எழுதணும். பக்கத்தில் பாருங்கள், ஐ யூ அப்படின்னு வந்திருந்துச்சுன்னா ஒர்க்குன்னு அப்படியே தான் வரும், எஸ் சேர்க்கலை பாருங்கள் அவங்க. ஐ வந்தாலும் ஒர்க்கு, யூ வந்தாலும் ஒர்க்கு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஹீ ஷீ இட் வந்தாலே நான் என்ன சொன்னேன், எஸ் சேர்த்து எழுதணும். அதனால தான் ஒர்க்ஸ் அப்படின்னு எழுதியிருக்காங்க, ஓகேவா. அதுவே வி யூ தே, ஐ யூ வி யூ தே. ஏன் இந்த இடத்துல 2 யூனா, ஒரு யூ வந்து உன்னை பற்றி, இன்னொரு யூ வந்து உங்களை பற்றி அப்படின்னு அர்த்தம், ஓகேவா. ஸோ ஹீ ஷீ இட் வந்தாலும் எஸ் சேர்த்து எழுதணும். ஐ யூ வி தே இப்படிலாம் வந்திருந்துச்சுன்னா எஸ் சேர்க்காம அப்படியே எழுதணும், ஓகேவா. இதுதான் கண்டிஷன். 3 கண்டிஷன் வந்துட்டு எஸ் சேர்த்து எழுதுறதுக்கு. என்ன டெய்லி நடக்கிற வேலைகள், அப்புறம் உண்மையை பற்றி பேசுனா, அப்புறம் இந்த ரேர்லி, பேர்லி, சம்டைம்ஸ், செல்டம், யூஸ்வலி, டெய்லி இந்த மாதிரியான வார்த்தைகள் அதில் வந்திருந்தாலும் எஸ் சேர்த்து எழுதணும். இந்த 3 கண்டிஷனும் தான் எஸ்ஸுக்கு. எஸ் சேர்க்காம அப்படியே எழுதணும்னா ஐ யூ வி தே இவங்களை பற்றி பேசுனா எஸ் சேர்க்காம அப்படியே எழுதணும். ஹீ ஷீ இட் அவளை பற்றியோ அவனை பற்றியோ இல்லை இட்டு அதனை பற்றியோ வந்திருந்தா எஸ் சேர்த்து எழுதணும். இப்போ போகலாமா உள்ளார? இங்கே பாருங்கள், ஹீ ஷீ இட் நடுவில் பாருங்கள் பாக்ஸில் ஹீ ஷீ இட் வந்திருக்கா. அப்போ பாருங்கள், பைஸ், ரீட்ஸ், திங்ஸ், கம்ஸ் பாருங்கள் எல்லாமே எஸ் சேர்த்து எழுதியிருக்காங்க. ஏன்னா அது ஹீ ஷீ இட். மற்றதெல்லாம் பாருங்கள், ஐ யூவு யூ வி தேன்லாம் வந்துச்சுன்னா அந்த வேர்டு அப்படியே தான் வரும், எஸ் சேர்க்காமல் வரும். அந்த வேர்டு அப்படியே தான் வரும், எஸ் சேர்க்காமல் வரும், ஓகேவா. இப்போ நம்ம எக்ஸசைஸ்குள்ளே போகிறோம், ஓகேவா. ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், ஐ. இந்த இடத்துல உனக்கு தெரிஞ்சு போச்சு, ஐ வந்தாலே எஸ் சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னீங்களே மிஸ், ஆனால் இங்கே சேர்த்துருக்காங்களே. அப்போ என்ன அர்த்தம்? ஃபுல்லாக சென்டென்ஸை படி. ஐ ஸ்பீக்ஸ் த ட்ரூத் ஆல்வேஸ். நான் எப்போவுமே ட்ரூத்தை மட்டும்தான் பேசுவேன். நான் இன்னொரு கண்டிஷன் சொன்னேன். என்ன கண்டிஷன் சொன்னேன்? ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை அங்கே வந்திருந்தா எஸ் சேர்த்து தான் எழுதணும். இந்த ஆல்வேஸுங்கிற வார்த்தை வரலைன்னா அந்த இடத்துல நீ ஐ அப்படின்னு இருக்கிறதுனால எஸ் சேர்க்காம எழுதியிருக்கலாம், ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கெல்லாம் எஸ் சேர்த்து எழுத முடியும்னு அந்த 3 கண்டிஷனை பார்க்கணும். டெய்லி நடக்கிற வேலை, ட்ரூத்தை பற்றி பேசியிருந்தா, ஹீ ஷீ இட்டு, அதுக்கப்புறம் என்னது ரேர்லி, பேர்லி, ஆல்வேஸ், டெய்லி இந்த வார்த்தையெல்லாம் வந்திருக்கான்னு பார்க்கணும். ஸோ இது எதுவுமே வரலனா தான் நீ ஐ யூ வி தே வந்திருக்கான்னு பார்த்து அந்த வெர்பை அப்படியே எழுதணும். புரியுதா? ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எஸ் சேர்த்து எழுதுறதுக்கான ரூல்ஸை நீங்கள் பார்க்கணும். ஐ ஸ்பீக்ஸ் த ட்ரூத் ஆல்வேஸ்ங்கிற வார்த்தை வந்ததுனால அந்த ஸ்பீக்கோட எஸ் சேர்த்து ஸ்பீக்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம், ஓகேவா. நெக்ஸ்ட்டு, மை ஃபாதர் ட்ரிங்க்ஸ் டீ டெய்லி. மை ஃபாதர்னால் என்னோட ஃபாதர் எப்போவுமே, டெய்லி அப்படின்னா என்ன அர்த்தம்? டெய்லி அவர் டீ தான் குடிப்பார். இந்த டெய்லிங்கிற வார்த்தை வந்திருந்தாலும் என்ன தான் சேர்க்கணும்னு சொல்லியிருக்கோம்? எஸ் சேர்த்து எழுதணும். டெய்லி, எவ்ரிடே, ரேர்லி, பேர்லி, ஸ்கேர்ஸ்லி, ஓகேவா. சம்டைம்ஸ்
இப்படிலாம் வந்திருந்துச்சுனாலே என்ன சேர்க்கணும்னு சொல்லியிருக்கேன், எஸ் சேர்த்து எழுதணும். ஸோ மை ஃபாதர் ட்ரிங்க்ஸ் டீ டெய்லி. ஏன் இங்கே எஸ் சேர்த்தோம்னா அங்கே டெய்லி அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. மேலே ஏன் எஸ் சேர்த்தோம்னா ஆல்வேஸ் அப்படிங்கிற வேர்டு வந்திருக்கு. ஓகேவா, அதனால் எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், தே ப்ளே டென்னிஸ் எவ்ரிடே. தே ப்ளே டென்னிஸ் எவ்ரிடே. தே ப்ளே டென்னிஸ் எவ்ரிடே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ இந்த இடத்துல பாருங்கள், அவங்க டெய்லியும் டென்னிஸ் ப்ளே பண்ணுவாங்க. அவங்க டெய்லியும் டென்னிஸ் என்ன பண்ணுவாங்க, ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக அங்கே எஸ் சேர்த்து தான் எழுதணும். ஏன்னா எவ்ரிடே அப்படிங்கிற வார்த்தை வந்திருக்கு. எவ்ரிடேன்னு வந்திருந்தாலே எஸ் சேர்த்து எழுதணும். ஆனால் இங்கே மிஸ்டேக்காக பிஎல்ஏஒய் ப்ளேயோட ஸ்டாப் பண்ணியிருக்கு. நீங்கள் தான் புரிஞ்சுக்கணும், ப்ளேஸுன்னு வரணும். மிஸ்ஸு தப்பாக அங்கே டைப் பண்ணிட்டேன், சாரி. ஸோ எவ்ரிடே அப்படிங்கிற வார்த்தை வந்திருந்தாலே அங்கே என்ன சேர்க்கணும், எஸ் சேர்த்து எழுதியிருக்கணும். தே பிளேஸ் டென்னிஸ் எவ்ரிடே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு போகலாமா. நெக்ஸ்ட்டு, த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. இப்போ என்ன அர்த்தம், ஏன் எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம், இது ஒரு ட்ரூத். இது ஒரு ட்ரூத்து. ட்ரூத்துனா என்ன, உண்மை. ட்ரூத்துனா என்னது, உண்மை. சன் ஷைன்ஸ் பிரைட்லி. சன்னு எப்போவுமே பிரைட்டாக தானே ஷைன் ஆகும், அதுதான். அதனால் இது ஒரு ஃபேக்ட், ஒரு உண்மையை பற்றி பேசுனதுனால எஸ் சேர்த்து எழுதியிருக்கோம். த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. த சன் ஷைன்ஸ் பிரைட்லி. நெக்ஸ்ட் போகலாமா. தன்யா ஸ்டடீஸ் ஹர் லெசன்ஸ் ரெகுலர்லி. தன்யா ஸ்டடீஸ் ஹர் லெசன்ஸ் ரெகுலர்லி. இப்போ ரெகுலர்லி அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால கொடுத்துருக்க வேர்ப் ஃபார்மோட எஸ் சேர்த்து எழுதணும். ஓகேவா, நீங்கள் சிங்குலர் ப்ளூரலில் படிச்சிருப்பீங்க. ஸ்டடி ஸ்டடீஸ், ஒய்யில் எண்டாக இருந்தாலே அந்த ஒய் எடுத்துட்டு ஐஇஎஸ் போடணும். ஒய்யில் எண்டாக இருந்தாலே அந்த ஒய்யை எடுத்துட்டு ஐஇஎஸ் போடணும். அதனால தான் ஸ்டடி ஸ்டடீஸ்ன்னு மாறி இருக்கு. ஓகேவா, ஸோ தன்யா ஸ்டடீஸ் ஹர் லெசன் ரெகுலர்லி. இந்த ரெகுலர்லிங்கிற வேர்டெல்லாம் வந்துச்சுனாலே கண்டிப்பாக எஸ் சேர்த்து எழுதணும். ஸோ தன்யா ஸ்டடீஸ் ஹர் லெசன்ஸ் ரெகுலர்லி. நெக்ஸ்ட் ஒன், மை மதர் ஆல்வேஸ் லவ்ஸ் மீ. ஆல்வேஸ். ஆல்வேஸுங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஆல்வேஸுங்கிற வார்த்தை வந்துருச்சு. ஸோ இந்த ஆல்வேஸ், டெய்லி, ரெகுலர்லி, எவ்ரிடே இந்த மாதிரி வார்த்தை வந்தாலே எஸ் சேர்த்து எழுதணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ மை மதர் ஆல்வேஸ் லவ்ஸ் மீ. எங்கள் அம்மா என்னை எப்போவுமே லவ் பண்ணுவாங்க, என் மேலே எப்போவுமே கைண்டாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த எப்போவுமே, ஆல்வேஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஆல்வேஸுங்கிற வேர்டு வந்ததுனால லவ்ஸ்ன்னு எழுதுகிறோம். ஓகேவா, எஸ் சேர்த்து ரைட் பண்ணுறோம். ஓகேவா, திரும்பவும் உங்களுக்கான அந்த க்ளூஸை சொல்கிறேன். ஒரு ட்ரூத்தை பற்றி பேசினாலோ இல்லை ரேர்லி, பேர்லி, டெய்லி, எவ்ரிடே, ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அந்த சென்டென்ஸில் வந்திருந்தாலோ நீங்கள் எஸ் சேர்த்து எழுதணும். அது மட்டும், இது இல்லாமல் மூணாவது கண்டிஷன் என்னென்னா, ஹீ ஷீ இட். ஹீ ஷீ இட் இதெல்லாம் இல்லாமல் ஹீ ஷீ இட் வந்திருந்தாலும் நீங்கள் எஸ் சேர்த்து எழுதணும். மிச்சம் எது வந்திருந்தாலுமே அந்த வெர்பை அப்படியே எழுதணும். அந்த வெர்பை அப்படியே எழுதணும். ஓகேவா, 7th ஒன் பாருங்கள். யூ யூஸ்வலி லைக்ஸ் டீ. யூனா நீ. நீ யூஸ்வலாக டீ தானே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. யூஸ்வலானா எப்போவுமே. யூஸ்வலானா என்னது, எப்போவுமே. உனக்கு எப்போவுமே டீ தானே பிடிக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த யூஸ்வலி அப்படிங்கிற வேர்டு வந்ததுனால லைக் என்னவா மாறிடுச்சு, லைக்ஸாக மாறிடுச்சு. எஸ் சேர்த்து எழுதணும். யூஸ்வலி அப்படிங்கிற வேர்டு வந்ததுனால லைக்ஸ். யூஸ்வலி அப்படிங்கிற வேர்டு வந்ததுனால லைக்ஸ் அப்படின்னு மாறிடுச்சு. ஓகேவா, 8th ஒன், ஹனி இஸ் ஸ்வீட். ஹனி இஸ் ஸ்வீட். பி ஃபார்ம் வேர்பு. பி வந்திருந்தாலே இஸ் தான் போடுவோம். ப்ரெசன்ட் டென்ஸ்னா இஸ், பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ். ப்ரெசன்ட் டென்ஸ்னா இஸ், பாஸ்ட் டென்ஸ்னா வாஸ். ஓகேவா, இது ப்ரெசன்ட் டென்ஸ் தானே நம்ம படிச்சுட்ருக்கோம். அதனால் ஹனி இஸ் ஸ்வீட். ஹனி இஸ் ஸ்வீட். ஓகேவா,
நெக்ஸ்ட்டு சில்ட்ரன் ஆர் ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸு. சில்ட்ரன் ஆர் ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ். இந்த இடத்துலையும் பி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏன் ஆர் கொடுத்துருக்காங்கன்னா இது ப்ளூரல் ஃபார்ம். சைல்டுன்னு கொடுத்துருந்தா இஸ்ன்னு போட்டிருந்துருக்கலாம். சைல்டுனா ஒரு குழந்தை அப்படின்னு அர்த்தம். இங்கே சில்ட்ரன்னா நிறைய சில்ட்ரன்ஸ்ன்னு அர்த்தம், நிறைய குழந்தைகள் அப்படின்னு அர்த்தம். அப்போ சில்ட்ரன்னு கொடுத்ததுனால ஆர், ப்ளூரல் ஃபார்மில் கொடுத்ததுனால என்ன போடணும்? ஆர். சில்ட்ரன் ஆர் ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ். ஃபாண்டுனா பிடிக்கும்னு அர்த்தம், லைக் பண்ணுறதுன்னு அர்த்தம். சில்ட்ரன் ஆர் ஃபாண்ட் ஆஃப் ஸ்வீட்ஸ். அவங்க சில்ட்ரனுக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ப்ளூரலில் கொடுத்ததுனால நிறைய சில்ட்ரன்னு சொன்னதுனால ஆர், நிறைய சில்ட்ரன்னு சொன்னதுனால ஆர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு மை ஃபாதர் நெவர் கோஸ் லேட் டு த ஆஃபீஸ். மை ஃபாதர் நெவர் கோஸ் டு த ஆஃபீஸ். என்னோட ஃபாதர் எப்போவுமே ஆஃபீஸ்க்கு லேட்டாக போக மாட்டார். லேட்டாக போக மாட்டார். நெவர்னா லேட்டாகவே போக மாட்டார் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல மை ஃபாதர் அப்படின்னா என்ன? ஒரு பாயை பற்றி பேசுகிறோம், என்னுடைய அப்பா. ஓகேவா? ஒரு அப்பாவை பற்றி, ஒரு பாயை பற்றி பேசுகிறதுனால ஹீ ஷீட்டில் ஹீயை பற்றி பேசுகிறதுனால கோஸ். இந்த இடத்துல யூஸ்வலி, ரேர்லி, ஸ்கேர்சிலி அப்படின்னு எந்த வார்த்தையும் வரலை. ஒரு ட்ரூத்தை பற்றியும் பேசலை. அப்போ நீங்கள் ஹீ ஷீட்டுக்கு போயிடணும். ஹீயை பற்றி பேசியிருக்காங்களா, இல்லை ஷீயை பற்றி பேசியிருக்காங்களா, இல்லை இட்டை பற்றி பேசியிருக்காங்களான்னு யோசிக்கணும். இங்கே ஒரு பாயை பற்றி பேசுகிறாங்க, அதாவது ஒரு அப்பாவை பற்றி பேசுகிறாங்க. மை ஃபாதர் நெவர் கோஸ் லேட் டு த ஆஃபீஸ். அப்போ அப்பாவை பற்றி பேசுனதுனால, ஹீ அப்படிங்கிறத பற்றி பேசுனதுனால கோ வந்து கோஸாக மாறுது. கோ வந்து என்னவா மாறுது? கோஸ். ஒரு சில இடத்துல மட்டும் இஎஸ் சேர்க்குற மாதிரி வரும். எப்படி அங்கே ஒய் எடுத்துகிட்டு ஐஇஎஸ் போட்டோமோ அதே மாதிரி இங்கே ஜிஓ கோ வந்து ஜிஓஇஎஸ் கோஸ் அப்படின்னு மாறும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹர்ஷினி ஆல்வேஸ் கம்ஸ் டு ஸ்கூல். ஹர்ஷினி எப்போவுமே ஸ்கூலுக்கு வந்துடுவா. ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை அங்கே இருக்கா, அதனால் கம்மோட எஸ்ஸு சேர்த்து கம்ஸ்ன்னு எழுதணும். ஆல்வேஸ் அப்படிங்கிற வேர்டு வந்துட்டதுனால கம்ஸ்ன்னு எழுதணும். புரியுதா? நெக்ஸ்ட்டு யூஸ்வலி மை ஆன்ட்டி ஸ்பீக்ஸ் இன் இங்கிலீஷ். யூஸ்வலானா எப்போவுமே எங்கள் ஆன்ட்டி எப்படி தான் பேசுவாங்க? இங்கிலீஷில் தான் பேசுவாங்க. ஸோ யூஸ்வலி அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால ஸ்பீக் என்னவா மாறிடுச்சு? ஸ்பீக்ஸாக மாறிடுச்சு. யூஸ்வலிங்கிற வேர்டு வந்ததுனால ஸ்பீக் என்னவா மாறிடுச்சு? ஸ்பீக்ஸாக மாறிடுச்சு. ஸோ அந்த வேர்ட்ஸை நீங்கள் மைண்டில் கண்டிப்பாக வச்சுருக்கணும். யூஸ்வலி, டெய்லி, எவ்ரிடே, ஆல்வேஸ், செல்டம், ஸ்கேர்சிலி. ஓகேவா? இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்துட்டாலே எஸ் சேர்த்து எழுதணும். நெக்ஸ்ட் ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ட்ரூத்தை பற்றி பேசுனா, ஒரு உண்மையை பற்றி பேசுனா எஸ் சேர்த்து எழுதணும். ஐஸ் ஃப்ளோட்ஸ் ஆன் வாட்டர். வாட்டரில் ஒரு ஐஸ் க்யூபை நீ தூக்கி போட்டேன்னா அந்த ஐஸ் க்யூப் என்ன ஆகும்? மேலே அப்படியே ஃப்ளோட் ஆகிட்டே இருக்கும். அப்போ இது ஒரு ட்ரூத்து தானே, ஒரு உண்மை தானே. அதனால் ஃப்ளோட்டு வந்து ஃப்ளோட்ஸாக மாறிடுச்சு. ஃப்ளோட்டு என்னவா மாறிடுச்சு? ஃப்ளோட்ஸாக மாறிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். அகைன் இதுவும் ஒரு ட்ரூத்து, இதுவும் ஒரு ட்ரூத்து, சயின்ஸ் ஃபேக்ட் மாதிரி, உண்மை. இதை யாராலையும் சேஞ்ச் பண்ண முடியாது. சன்னு வந்துட்டு ஈஸ்ட்டில், கிழக்கு திசையில் என்ன ஆகுது? ரைஸ் ஆகுது. அப்போது இதுவும் ஒரு ட்ரூத், உண்மைங்கிறதுனால ரைஸோட எஸ் சேர்த்து ரைசஸ் அப்படின்னு எழுதுகிறோம். ரைஸ் என்னவா மாறுது? ரைசஸ் அப்படின்னு மாறுது. நெக்ஸ்ட் ஐ லவ் இந்தியா. ஐ லவ் இந்தியா. இதில் பாருங்கள், அந்த யூஸ்வலி, டெய்லி, ஆல்வேஸ், செல்டம், ஸ்கேர்சிலி அப்படிங்கிற வேர்டு வரலை. ஹீ ஷீ இட்டை பற்றி பேசலை. ஒரு உண்மையை பற்றியும் ஃபேக்டை பற்றியும் பேசலை. அப்போ லாஸ்ட் கண்டிஷன் என்ன? ஐ யூ தே வி அப்படின்னு படித்தோம் இல்லையா? ஐனா என்னை பற்றி பேசுகிறேன். அப்போ ஐன்னு ஆரம்பிச்சிருக்குதா? ஸோ ஐன்னு வந்ததுனால லவ் அப்படிங்கிறது லவ்னே எழுதுகிறோம், எஸ்ஸு சேர்க்காம. ஃபஸ்ட்டு நீங்கள் எஸ்ஸு சேர்க்க வேண்டிய கண்டிஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி பார்த்துட்டு அதில் வரலைன்னா தான் நீங்கள் லாஸ்ட்டு கண்டிஷனுக்கு போகணும். ஐ
யூ வி தே. இதில் ஐ பற்றி பேசுனதுனால, ஐனா நான் என்னை பற்றி பேசுகிறேன். ஐ லவ் இந்தியா, நான் இந்தியாவை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ஐன்னு வந்ததுனால எஸ்ஸு சேர்க்க கூடாது. ஹீ ஷி இட்டுன்னு வந்திருந்தா எஸ்ஸு சேர்த்து எழுதியிருக்கலாம். ஆனால் இங்கே ஐ வந்ததுனால ஐ லவ் இந்தியா, லவ் லவ்வாகவே தான் இருக்கும், எஸ்ஸு சேர்க்க கூடாது. நெக்ஸ்ட்டு ஷீ ஆல்வேஸ் ஈட்ஸ் டாஃபி வந்துருச்சா? ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்துருச்சா? ஸோ ஆல்வேஸ் அப்படின்னா எப்போவுமே. இங்கே ஷீ இருக்கிறதுனால நீங்கள் எஸ்ஸு சேர்த்து எழுதலாமா மிஸ் அப்படின்னு கேட்கலாம். எழுதலாம். அதை வச்சும் நீங்கள் எஸ்ஸு சேர்க்கலாம். அடுத்தது ரெண்டாவது கண்டிஷன் என்ன? ஆல்வேஸுங்கிற வார்த்தையும் அதில் இருக்குது, அதனாலையும் நீங்கள் எஸ்ஸு சேர்த்து எழுதலாம். ஸோ ஈட்டு ஈட்ஸாக மாறிடுச்சு. டாஃபி அப்படின்னா சாக்லேட். டாஃபின்னா என்னது? சாக்லேட். ஷீ ஆல்வேஸ் ஈட்ஸ் டாஃபி, அவள் எப்போவுமே சாக்லேட் சாப்பிட்டுட்டே இருப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ ஈட்டு வந்து ஈட்ஸாக மாறிடுச்சு. இங்கே ஹீ ஷீ இட்டில் வர ஷீயை பற்றி பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தையும் வந்ததுனால எஸ்ஸு சேர்த்து ஈட்ஸ் அப்படின்னு மாறிடுக்கு. நெக்ஸ்ட் வி கோ டு த சர்ச். வி கோ டு த சர்ச்சு. ஓகேவா? ஃபஸ்ட்டு அந்த எஸ்ஸு சேர்க்குற கண்டிஷன்ஸ் எல்லாம் சொல்லி பாருங்கள். ஒரு ட்ரூத்தை பற்றி பேசியிருக்காங்களா? இல்லை. ஹீ ஷீ இட்டை பற்றி பேசியிருக்காங்களா? இல்லை. ஆல்வேஸ், டெய்லி, யூஸ்வலி அப்படிங்கிற வேர்டு ஏதாவது அதில் வந்திருக்கா? இல்லை. அதனால் லாஸ்ட் ஆப்ஷனுக்கு போங்க. ஐ வி யூ தே. ஐ வி யூ தே. இதில் வி மட்டும் வந்திருக்கா? வியை பற்றி பேசியிருக்காங்க. வீனா நாங்கள். நாங்கள் வந்து எங்கே போகிறோம்? சர்ச்சுக்கு போகிறோம். சர்ச்சுக்கு போகிறோம். அப்போ நாங்கள் வியை பற்றி பேசினதுனால கோ கோவாவே தான் இருக்குது, எஸ்ஸு சேர்த்து எழுதக்கூடாது. வி அதாவது ஐ யூ வி தே இதெல்லாம் வந்துச்சுன்னா ப்ராக்கெட்டில் இருக்கிறத அப்படியே எழுதணும், எஸ்ஸு சேர்க்க கூடாது. நெக்ஸ்ட் த எர்த் மூவ்ஸ் அரவுண்ட் த சன். த எர்த் மூவ்ஸ் அரவுண்ட் த சன். எர்த்து வந்து சன்னை சுற்றி வருது. எர்த்து சன்னை சுற்றி வருது. இதை தான் என்னன்னு சொல்லுவாங்க? ரிவால்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எர்த்து அதை மட்டும் ரொட்டேட் பண்ணிக்கிச்சுன்னா, சுற்றி வந்துச்சுன்னா அதுக்கு பேர் ரொட்டேஷன். அதுவே சன்னையும் சேர்த்து சுற்றி வந்துச்சுன்னா ரிவால்யூஷன். 2 மூமெண்ட்ஸ் ஆஃப் த எர்த்துன்னு படிச்சிருப்பீங்க. அதுதான். இது ஒரு ஃபேக்ட் தானே, ஒரு உண்மை தானே. யாராவது சேஞ்ச் பண்ண முடியுமா? இதை முடியாது. அதனால் ஒரு ஃபேக்டை பற்றி சொன்னதுனால, ஒரு ட்ரூத்தை பற்றி சொன்னதுனால மூவோட எஸ்ஸு சேர்த்து மூவ்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் லாட் ஆஃப் பாய்ஸ் ஆல்வேஸ் ரன்ஸ் ஃபாஸ்ட். லாட் ஆஃப் பாய்ஸ் ஆல்வேஸ், நிறைய பசங்க எப்போவுமே வேகமாக ஓடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆல்வேஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுனால ரன்னோட எஸ்ஸு சேர்த்து ரன்ஸ் அப்படின்னு எழுதியிருக்கோம். ரன்னோட எஸ்ஸு சேர்த்து ரன்ஸ். ஆல்வேஸுங்கிற வேர்டு வந்ததுனால ரன்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் பார்க்கிங் டாக் செல்டம் பைட். குறைக்கின்ற நாய் கடிக்காது. ஸோ செல்டம் அப்படிங்கிற வேர்டு வந்ததுனால பைட் பைட். செல்டம்ங்கிற வேர்டு வந்ததுனால இது ஒரு ட்ரூத்து. செல்டம் பைட்ஸ்ன்னு ஆக்சுவலி போட்டிருக்கணும், ஆனால் இது ஒரு ப்ராவர்ப். ஓகேவா? பார்க்கிங் டாக் செல்டம் பைட்டுங்கிறது என்னது? ஒரு ப்ராவர்ப். ஓகே, இதில் ட்ரூத்து கிடையாது. அடுத்தது என்னது? ஹீஷி இட்டை பற்றி பேசலை. அப்புறம் என்னது? ரேர்லி, டெய்லி, ஸ்கேர்சிலி, யூஸ்வலி அப்படிங்கிற வேர்ட்ஸ் எதுவுமே வரலை. அதனால் என்ன பண்ணுறோம்? ப்ராக்கெட்டில் இருக்க வேர்டை அப்படியே எழுதுகிறோம். ப்ராக்கெட்டில் இருக்க வேர்டை அப்படியே எழுதுகிறோம். பார்க்கிங் டாக் செல்டம் பைட். பார்க்கிங் டாக் செல்டம் பைட். ஓகேவா? ஸோ இதோட உங்களுக்கு 21 சென்டென்சஸ் ஓவர். திரும்பவும் சொல்கிறேன், எந்த சென்டென்ஸ் கொடுத்துருந்தாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய கண்டிஷனை பார்க்கணும். ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன? சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ்க்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன்ஸ் இருக்குது. அது டெய்லி நடக்கிற ஆக்டிவிட்டீஸாக இருக்கணும். அடுத்து உண்மை ட்ரூத்தாக இருக்கணும். தென் ஹீஷி இட்டை பற்றி பேசியிருக்கணும். தென் டெய்லி, யூஸ்வலி, ரேர்லி, ஸ்கேர்சிலி, எவ்ரிடே இந்த மாதிரி வேர்ட்ஸ் அந்த சென்டென்ஸில் வந்திருக்கணும். இப்படியெல்லாம் வந்துருந்துச்சுன்னா கொடுத்துருக்க வேர்போட எஸ்ஸு சேர்த்து எழுதணும். வரலைன்னா ஐயை பற்றி, தே, வி, யூ இதை பற்றி பேசியிருந்தாங்கன்னா
எதுவுமே சேர்க்காம ப்ராக்கெட்டில் இருக்க வேர்டை அப்படியே எடுத்து எழுதணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கிளாஸில் நம்ம சிம்பிள் பாஸ்ட் டென்ஸை பற்றி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.